என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஆகஸ்ட் 5ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவனுடைய ராஜ்யத்திற்குள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா 16வது அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 17 வசனங்கள் முடிய. தேவனுடைய ராஜ்யத்திற்குள். யாவரும் பலவந்தமாய் அதில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். லூக்கா 16:16. திருவிவிலியம். இதே வாக்கியத்தை யாவரும் இறையாட்சிக்கு உட்பட நெருக்கி அடித்து கொண்டு வருகிறார்கள் என்கிறது. அதாவது யோவான் காலம் வரை மக்கள் நியாய பிரமாணத்தின்படியும் தீர்க்க தரிசனங்களின்படியும் நடப்பதன் மூலம் இறையாட்சி எனப்படும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தார்கள். அவற்றின்படி நடப்பது மிகவும் கடினமான காரியமாயிருந்தது. யோவானும் கிறிஸ்துவும் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிக்க தொடங்கிவிட்டனர். நியாய பிரமாணத்தின்படி நடப்பதோ மிக மிக கடினமான காரியமாயிருந்தது. பாவ வாழ்க்கையை விட்டு மனம் மாறி கிறிஸ்துவின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டால், அதன்படி நடந்தால் போதும் என்றபோது இந்த உபதேசம் மக்களை வெகுவாய் கவர்ந்தது. யோவான் 3:16 படி நித்திய ஜீவனை அடைவதற்கு தேவனுடைய ஒரே குமாரனை விசுவாசித்தால் போதும் என்றாயிற்று. பழைய உடன்படிக்கை முடிவுற்று புதிய உடன்படிக்கை காலம் தொடங்கியது. கிருபையின் காலம் தொடங்கியது. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்றபடி கிறிஸ்துவை விசுவாசித்து தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில் மக்கள் தீவிரம் காட்டினர். எல்லோரும் மிகுந்த உள்ளார்வத்துடன் அல்லது கடும் முயற்சியுடன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தார்களாம். தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட போது மக்கள் அதை மிகுந்த ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டனர். நாம் சுவிசேஷத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? கிறிஸ்துவினால், அவர் ஈட்டி தந்த பாவ மன்னிப்பினால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது எளிதாகிவிட்டது. இது முற்றிலும் தேவ கிருபை. அன்று நியாயப்பிரமாணத்தை சுமக்க மாட்டாத யூதர்களும் ஆயக்காரரும் பாவிகளும் கிருபையினாலே ரட்சிப்பு என்ற செய்தியை கேட்டு திரளாய் இயேசுவண்டை வந்தனர். அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் புது வாழ்வும் வேண்டியிருந்தது. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க விரும்பினர். எனவே பலவந்தமாய் கடும் முயற்சியுடன் மிகுந்த உள்ளார்வத்துடன் பிரவேசித்தனர். கிறிஸ்துவே வழி என்பதை புரிந்து கொண்ட மனிதர்கள் அவ்வழியில் செல்ல தீவிரம் காட்டுவது இயல்புதானே. கிறிஸ்துவே வழி என்பதை புரிந்து கொண்ட மனிதர்கள் அவ்வழியில் செல்ல தீவிரம் காட்டுவது இயல்புதானே. இம்மையிலேயே இயேசுவுக்காய் வாழ்ந்தால் அதை சுதந்தரிப்போம். இம்மையிலேயே இயேசுவுக்காய் வாழ்ந்தால் அதை சுதந்தரிப்போம். மறுமையிலே மகிழ்ச்சியாக, மறுமையிலே மகிழ்ச்சியாக வாழ்ந்திடுவோம் வாருங்களேன், வாழ்ந்திடுவோம் வாருங்களேன். இம்மையிலே இயேசுவுக்காய் வாழ்ந்தால் அதை சுதந்தரிப்போம். ஜெபம். இறைவா, சரியான வழியை கண்டுகொண்டேன். இனி உம்மை நான்
எளிதில் அணுக முடியும். நன்றி இறைவா. ஆமேன்.